திமுக சார்பா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க ஒட்டகத்திரம் தொகுதியில எம்எல்ஏவா போட்டிடுறாரு. போட்டியில வெற்றி பெற்று முதல்ல எம்எல்ஏவா ஆகுறாரு. அதுக்கப்புறம் 2001, 2006, 2011, 2014 தொடர்ந்து போட்டியிட்ட எல்லா எலெக்ஷன்லையும் வெற்றியும் பெறாரு. இதுல ஒரு வியக்கத்தக்க விஷயம், 2014 நடைபெற்ற எலெக்ஷன்ல எதிர்க்கட்சியான அதிமுக வேட்பாளர் 65,727 வாக்கு வித்தியாசத்துல தமிழ்நாட்டிலே கலைஞருக்கு அடுத்த 2வது அதிக ஓட்டு வித்தியாசத்துல வரலாறு காணாத வெற்றியை பதிவு பண்றாரு. அது மட்டும் இல்லாம 2006 முதல் 2011 வரைக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தலைமை அரசாங்க கொறடாவாகவும் 2016 முதல் 2021 வரைக்கும் சட்டமன்ற திமுக கொறடாவாகவும் இருந்தார். அதுக்கப்புறம் 2020 நடைபெற்ற எலெக்ஷன்லையும் போட்டிட்டு அதிலேயே வெற்றி பெற்று இதுவரைக்கும் எம்எல்ஏ இருந்த இவர் தமிழ்நாட்டில் உணவு மற்றும் குடிமைப் பொருள் வழங்கத்துறை அமைச்சரா முதல்ல பதவி இருக்கிறார். அது வரைக்கும் பள்ளிக்கூடங்களில் மதிய உணவு மட்டுமே சாப்பிட்ட நம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் கொண்டு வந்தது இவர் அமைச்சரானதுக்கு அப்புறம் தான். உலகத்திலே முதல்ல 6 மணி நேரத்தில் 6 லட்சம் மரக்கன்று நட்டு உலக சாதனை படைச்ச ஒரே அமைச்சர் சக்கரபாணி மட்டும்தான். அது இல்லாம தன்னோட தொகுதியில மட்டுமே 20 லட்சம் மரக்கன்றுகள் நட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தமிழக அரசால் பசுமை நாயகன் அப்படிங்கிற பட்டத்தை இவர் கொடுக்குறாங்க. இப்படி இவர் பத்தின சாதனை நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். சக்கரபாணி இவர் அமைச்சர் அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவர் கடந்து வந்த பாதை பெருசு. இவர் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டகத்திரம் அப்படிங்கிற ஊர் பக்கத்தில் இருக்க காளியப்பங்கவுண்டன்பட்டி என்கிற புங்கவலசுங்கிற ஊர்ல ரங்கசாமி ஆறுமுகத்தம்மாள் அப்படிங்கிற தம்பதிக்கு மகனா பிறகுறாரு. இவருக்கு மூத்ததா ஒரு அக்காவும் இருக்காங்க. இவருடைய மனைவி பெயர் புஷ்பா என்கின்ற ராஜலட்சுமி. இவருக்கு 2 பொண்ணு இருக்காங்க. மூத்த பொண்ணோட பேரு நிவேதா, இளைய பொண்ணோட பேரு தீப்தா. 1993 திமுக மாவட்ட விவசாய அணி அமைப்பாளராக இருந்த இவர் முதல்ல 1996 திமுக சார்பா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க ஒட்டகத்திரம் தொகுதியில எம்எல்ஏவா போட்டிடுறாரு. போட்டியில வெற்றி பெற்று முதல்ல எம்எல்ஏவா ஆகுறாரு. அதுக்கப்புறம் 2001, 2006, 2011, 2014 தொடர்ந்து போட்டியிட்ட எல்லா எலெக்ஷன்லையும் வெற்றியும் பெறாரு. இதுல ஒரு வியக்கத்தக்க விஷயம், 2014 நடைபெற்ற எலெக்ஷன்ல எதிர்க்கட்சியான திமுக சார்பா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க ஒட்டகத்திரம் தொகுதியில எம்எல்ஏவா போட்டிடுறாரு. போட்டியில வெற்றி பெற்று முதல்ல எம்எல்ஏவா ஆகுறாரு. அதுக்கப்புறம் 2001, 2006, 2011, 2014 தொடர்ந்து போட்டியிட்ட எல்லா எலெக்ஷன்லையும் வெற்றியும் பெறாரு. இதுல ஒரு வியக்கத்தக்க விஷயம், 2014 நடைபெற்ற எலெக்ஷன்ல எதிர்க்கட்சியான அதிமுக வேட்பாளர் 65,727 வாக்கு வித்தியாசத்துல தமிழ்நாட்டிலே கலைஞருக்கு அடுத்த 2வது அதிக ஓட்டு வித்தியாசத்துல வரலாறு காணாத வெற்றியை பதிவு பண்றாரு. அது மட்டும் இல்லாம 2006 முதல் 2011 வரைக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தலைமை அரசாங்க கொறடாவாகவும் 2016 முதல் 2021 வரைக்கும் சட்டமன்ற திமுக கொறடாவாகவும் இருந்தார். அதுக்கப்புறம் 2020 நடைபெற்ற எலெக்ஷன்லையும் போட்டிட்டு அதிலேயே வெற்றி பெற்று இதுவரைக்கும் எம்எல்ஏ இருந்த இவர் தமிழ்நாட்டில் உணவு மற்றும் குடிமைப் பொருள் வழங்கத்துறை அமைச்சரா முதல்ல பதவி இருக்கிறார். அது வரைக்கும் பள்ளிக்கூடங்களில் மதிய உணவு மட்டுமே சாப்பிட்ட நம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் கொண்டு வந்தது இவர் அமைச்சரானதுக்கு அப்புறம் தான். உலகத்திலே முதல்ல 6 மணி நேரத்தில் 6 லட்சம் மரக்கன்று நட்டு உலக சாதனை படைச்ச ஒரே அமைச்சர் சக்கரபாணி மட்டும்தான். அது இல்லாம தன்னோட தொகுதியில மட்டுமே 20 லட்சம் மரக்கன்றுகள் நட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தமிழக அரசால் பசுமை நாயகன் அப்படிங்கிற பட்டத்தை இவர் கொடுக்குறாங்க. இப்படி இவர் பத்தின சாதனை நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். திமுக வேட்பாளர் 65,727 வாக்கு வித்தியாசத்துல தமிழ்நாட்டிலே கலைஞருக்கு அடுத்த 2வது அதிக ஓட்டு வித்தியாசத்துல வரலாறு காணாத வெற்றியை பதிவு பண்றாரு. அது மட்டும் இல்லாம 2006 முதல் 2011 வரைக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தலைமை அரசாங்க கொறடாவாகவும் 2016 முதல் 2021 வரைக்கும் சட்டமன்ற திமுக கொறடாவாகவும் இருந்தார். அதுக்கப்புறம் 2020 நடைபெற்ற எலெக்ஷன்லையும் போட்டிட்டு அதிலேயே வெற்றி பெற்று இதுவரைக்கும் எம்எல்ஏ இருந்த இவர் தமிழ்நாட்டில் உணவு மற்றும் குடிமைப் பொருள் வழங்கத்துறை அமைச்சரா முதல்ல பதவி இருக்கிறார். அது வரைக்கும் பள்ளிக்கூடங்களில் மதிய உணவு மட்டுமே சாப்பிட்ட நம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் கொண்டு வந்தது இவர் அமைச்சரானதுக்கு அப்புறம் தான். உலகத்திலே முதல்ல 6 மணி நேரம் Welcome the new evening with a smile on our face, love in our heart and good thoughts in your mind, and you will have a wonderful evening. Now I call our senior principal ma'am, Mrs. S. Kannamal, MA, M.Ed, madam to deliver the welcome address. அனைவரும் அமைதி காக்குமாறு வேண்டிக் கொள்கின்றோம். அனைவரும் அமைதி காக்குமாறு வேண்டிக் கொள்கின்றோம். அமைச்சர் அவர்களுக்கு வரவேற்புரை கொடுக்கப்படுகிறது. நமது வெற்றி நாயகர், இம்மண்ணின் மைந்தர், உணவு மற்றும் உணவு பாதுகாப்பு மற்றும் உணவு விநியோகத்துறை அமைச்சராக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு எனது அருமை தம்பி சக்கரபாணி BA அவர்களை நமது பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருக வருக என்று இரு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அழைக்கின்றோம். அன்னார் அவர்கள் நமக்கு மிக அருகில் இருக்கின்ற புங்கவலசு கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். கள்ளிமந்தயம் திருப்பதி அருள்நெறி மேல்நிலைப் பள்ளியில் தனது பள்ளி கல்வியையும், புகழ்பெற்ற மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் தனது கல்லூரி கல்வியையும் சிறப்புடன் கற்று தேர்ந்தார். மிக இளம் வயதில் அரசியலில் ஈடுபட்டு
1996ஆம் ஆண்டு ஒட்டன்சத்திரத்தில் இருந்து சட்டமன்றத்திற்கு தேர்வாகி சென்றார். அதை தனக்கு கிடைத்த நல் வாய்ப்பாக பயன்படுத்தி தன் தொகுதி மக்களின் துயர் துடைத்து அவர்களின் இதயங்களில் இன்பத்தை உருவாக்குவதே தனது லட்சியமாக கொண்டார். இளம் வயதிலேயே கபடி விளையாட்டில் ஆர்வமும் உத்வேகமும் சிரித்த முகமும் எப்பொழுதும் கொண்டவர். ஒட்டன்சத்திரம் தொகுதி மக்களின் நீங்கா இடம் பெற்றவர். திராவிட கொள்கைகளின் மீதும் திமுகவின் மீதும் அதிக கவனமும் ஆர்வமும் செலுத்தி வந்தார். உள்ளத்தில் உயிர்ப்புடன் இருந்த அரசியல் ஆர்வம் அவரை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றது. மேடைகள், மன்றங்கள், மாநாடுகள் என்று கிடைத்த வாய்ப்புகள் அத்தனையும் பயன்படுத்தி மக்களை சந்தித்து அவர்களின் உணர்வுகளையும் வலிகளையும் நன்கு புரிந்து கொண்டார். ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற உறுப்பினராக திமுகவின் முன்னாள் தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினராகும் வாய்ப்பினை அளித்தனர். 1996ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றார். சட்டமன்றத்தில் தன் தொகுதியின் மேம்பாட்டிற்காக அவரது குரல் ஒலித்து கொண்டே இருந்தது. அதன் பலனாக எண்ணற்ற திட்டங்கள் ஒட்டன்சத்திரம் தொகுதியில் செயல்படுத்தப்பட்டது. சாலைகள் அற்ற கிராமங்கள் கான்கிரீட் சாலைகளாக அமைக்கப்பட்டன. தெரு விளக்குகள் இல்லாத கிராமங்களே இல்லை. எல்லா சாலைகளிலும் தெரு விளக்குகள் ஏற்படுத்தப்பட்டன. மேல்நிலை தொட்டிகள் அமைக்கப்பட்டு குடிநீர் குழாய்கள் இடப்பட்டு மக்களுக்கு குடிநீர் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைத்தது. மக்களுக்கு அவர் ஆற்றிய தொண்டுகளினால் மீண்டும் மீண்டும் ஒட்டன்சத்திரத்தின் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். தன் கவனத்தை குழந்தைகளின் கல்வி மீது செலுத்தினார். அதன் விளைவாக பள்ளி இல்லாத கிராமங்களே இல்லை என்ற நிலை ஏற்பட்டது. நடுநிலை பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகளாகவும் உயர்நிலை பள்ளிகளை மேல்நிலை பள்ளிகளாகவும் கொண்டு வந்தார். கட்டிடமற்ற பள்ளிகளுக்கு கட்டிட வசதிகளை ஏற்படுத்தியும் ஆய்வுக்கூடங்களை கட்டியும் பள்ளிகளில் கற்றல் சூழ்நிலையை ஏற்படுத்தினார். அது மட்டுமல்லாமல் மருத்துவமனைகளை தரம் உயர்த்தியும் கூடுதல் கட்டிடங்களை கட்டி கொடுத்தும் மருத்துவர்களை நியமிக்கவும் ஏற்பாடு செய்தார். நமது பசுமை நாயகன். மேல்நிலை கல்வி முடித்தவர்கள் கல்வியை தொடர வழிவகை செய்யும் பொருட்டு அம்பிளிக்கையில் அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கல்லூரியையும் தொப்பம்பட்டியில் ஆண்கள் கல்லூரியையும் நிறுவ எல்லா ஏற்பாடுகளையும் செய்து அவை தற்பொழுது செயல்பட்டு வருகின்றன. இடையக்கோட்டைக்கு அருகில் தரிசாக கிடந்த நிலத்தை திருத்தி சுமார் 6.5 லட்சம் மரக்கன்றுகளை நடச் செய்து அவற்றுக்கு நீர்ப்பாசன வசதிகளையும் செய்து கொடுத்தார். அதில் விளையாட்டு உபகரணங்களை பொருத்தி சிறுவர் பூங்காவாக மாற்றி இன்று அது சுற்றுலா தரமாக செயல்பட்டு வருகிறது. விவசாயமும் செழித்துள்ளது. தற்பொழுது கல் குவாரிகளினால் சுற்றுச்சூழல் மாசுபடுகின்றது என்றும் மாசுபடுதலை குறைக்கவும் அம்மக்களுக்கு நற்பணிகள் ஆற்றவும் குவாரிகளிடமிருந்து நிதி வசூலிக்கப்பட்டது. அந்த நிதியை நம் மாண்புமிகு முதலமைச்சரிடம் பேசி நம் தொகுதிக்கு வாங்க முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார். நமது அமைச்சர் துறை வாரியாக என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டும், என்னென்ன தேவைகள் இருக்கின்றன என்பதை கண்டறிந்து நிதியை பிரித்து கொடுக்க ஏற்பாடுகள் செய்து வருகின்றார். இவ்வாறு தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தன் தொகுதி மக்களுக்காகவே அர்ப்பணித்து வரும் நமது அமைச்சர் பெருமகனார் அவர்களை உங்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் நம் பள்ளி சமுதாயத்தின் சார்பாகவும் இரு கரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம்.
Thank you, ma'am. ஒன்று அமைச்சர் நினைவில் வைத்துள்ளார். எனக்கு மிக 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 மகிழ்ச்சி தருகிறது. அமைச்சர் அவர்களுடைய பெரிய குழந்தை நிவேதா அவர்கள் பள்ளி மாணவி. அவர் இங்கு பயின்றவர். சிறிது காலம் கழித்து அவர் குடும்ப சூழ்நிலையால் அவரை வேறு பள்ளிக்கு மாற்ற ஏதுவாயிற்று என்பதை இந்த நல்ல நேரத்தில் மகிழ்வுடன் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். If your action inspire others to dream more, learn more, do more and become more, then you are a leader. Now I call our chief guest, Honorable Minister of Food Safety and Civil Supplies of Tamil Nadu, to facilitate the gathering with his golden words. இன்று ஒட்டத்திலே அமைந்துள்ள பட்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அண்ட் பட்ஸ் வித்யாசாரம் சீனியர் செகண்டரி ஸ்கூல் சார்பாக ஆண்டு விழா இங்கே இனிதே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற எனது மதிப்புக்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்குரிய மரியாதைக்குரிய டீச்சர் தான் கூப்பிடுவேன், டீச்சர் கண்ணம்மாள் அவர்களே, மரியாதைக்குரிய இந்த பள்ளியினுடைய தாளாளர் முதல்வர் தம்பி பொன் கார்த்திக் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்விலே பங்கெடுத்து சிறப்பித்திருக்கிற நமது ஒட்டந்தரம் நகராட்சியினுடைய முன்னாள் தலைவர் தம்பி கண்ணன் அவர்களே, மரியாதைக்குரிய மாப்பிள்ளை கேசி சுரேஷ் அவர்களே, மற்றும் நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற மாணவ செல்வங்களே, மாணவர்களுடைய பெற்றோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, தலைமை ஆசிரியர் அவர்களே, வரிவந்து சிறப்பித்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, முதலிலே காலதாமதம் ஆகிவிட்டது, அதற்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். நானும் நத்தத்திலே ஒரு பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு இங்கே 8:30 மணிக்கு வந்து விடேன் என்று காத்திட்டு சொன்னேன். ஏன்னா கூட்டத்தை தலைமை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே முதலமைச்சர் அவர்கள் நத்தத்திலே ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்ய அதில் நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்ன காரணத்தால் அங்கே சென்றுவிட்டு வருகின்ற வழியில் தைப்பூச பக்தர்கள் நிறையா நடந்து வர்றாங்க. வேகமாக வாகனத்தில் வர முடியாத சூழ்நிலை. எனவே காலதாமதமாகிவிட்டது என்பதை அதற்காக என்னுடைய வருத்தத்தை இந்த நேரத்தில் முதலில் பதிவு செய்ய விரும்புகிறேன். குறிப்பாக இந்த பள்ளி ஆரம்பிக்கப்பட்டு 37 ஆண்டுகள் ஆகிறது. சிறிய அளவில் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி இன்றைக்கு பெரிய அளவில் உயர்ந்து சுமார் 1200 மாணவர்கள் படிக்கின்ற பள்ளியாக உயர்ந்திருக்கிறது. இங்கே வந்த சமயத்தில் தம்பி கார்த்தி சொன்னார், நீங்கள் மாலை 6:30 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி ஒரு 3000-4000 பேருக்கு மேல் மாணவர்களும் அதே அவருடைய பெற்றோர்கள் உறவினர்களெல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார் என்று சொன்னார். உள்ளபடியே மகிழ்ச்சி. இப்பொழுதும் பார்த்தால் அரங்கமே நிறைந்திருக்கிறது. உள்ளபடியே மகிழ்ச்சி. ஏன்னா நிறைய கலை நிகழ்ச்சி அவர்களுடைய குழந்தைகள் விளையாட்டுப் போட்டியிலும் கலை நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு சிறப்பித்திருப்பார்கள். அவர்களெல்லாம் கண்டு கழிப்பதற்காக நீங்கள் வந்திருப்பீர்கள். உள்ளபடியே இந்த பள்ளி நமது பகுதியிலே ஆரம்பிக்கப்பட்டாலும் கல்வியினுடைய தரத்தை உயர்த்த வேண்டும், மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக மரியாதைக்குரிய நமது பொன் கார்த்திகனுடைய தந்தை தொப்பம்பட்டி ஒட்டத்திலே ஊராட்சி ஒன்றியத்திலே பொறியாளராக இருந்து பணியாற்றியவர். நான் 96 சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற சமயத்திலே அப்பொழுது அங்கு பணிபுரிந்தார் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து, மரியாதைக்குரிய டீச்சர் அவர்கள் எனக்கு மிகுந்த ஏற்கனவே நன்கு அறிமுகமானவர். அதே மாதிரி தம்பி பொன் கார்த்திக்கும் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் எங்கள் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறார்கள். இங்கே பேசிய சமயத்தில் டீச்சர் சொன்னார், என்னுடைய முதல் பெண் இங்கே தான் இந்த பள்ளியிலே படித்தார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பள்ளி படித்த மாணவர்கள் நிறைய பேர்
பல்வேறு துறைகளில் இன்றைக்கு சிறந்து விளங்குகிறார்கள். நீங்களும் வருகின்ற காலத்திலே உங்களுடைய எண்ணங்கள் வானளாவியதாக இருக்க வேண்டும். படிக்கின்ற காலத்திலே பெரிய பொறுப்புக்கும் அதே மாதிரி பெரிய பதவிக்கும் வர வேண்டும் என்று உங்களையெல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக உங்கள் பெற்றோர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு பள்ளிக்கு அனுப்புகிறார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் அறிவோம். இந்த வசதி நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் இல்லை. நான்லாம் படிக்கிறப்ப எனது கல்லூரி ஊராட்சியில் காளிப்பவுண்டம்பட்டி என்ற புங்கவலசம் என்று அழைக்கப்படுகின்ற பள்ளியில் தான் 1 முதல் 5 வகுப்பு படித்தேன். அப்பொழுது முன்னாள் சட்டப்பேரவையுடைய முன்னாள் உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயா நாச்சிமுத்தவர்கள் அந்த பள்ளியை திறந்து வைத்தார்கள். அந்த பள்ளியிலே படித்து முடித்துவிட்டு 6 முதல் 10 வரை கல்விமதியம் திருப்பதி ஏர்நெறி மேல்நிலைப் பள்ளியிலே படித்தேன். +2 11, 12 அம்பலிக்கை சாந்திநிகரன் மேல்நிலைப் பள்ளியிலே முடித்துவிட்டு கல்லூரி அமெரிக்கன் கல்லூரியிலே படித்து அதற்கு பின்பாக நான் அரசியலே முழுமையாக ஈடுபட்டு கல்லூரி காலத்திலிருந்து அரசியலில் ஈடுபட்டு இதுவரை தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் சரி, இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களும் எனக்கு 96லேருந்து இந்த தொகுதியிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கி இங்கே இருக்கின்ற உங்களுடைய தந்தைகள், உங்களுடைய அம்மாமார்கள் மற்றும் உறவினர்கள்லாம் 96 முதல் இந்த நடைபெற்ற 2021 சட்டமன்ற தேர்தல் வரை 6 சட்டமன்ற தேர்தலிலும் என்னை தொடர்ந்து வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கு உறுதியாக இருந்திருக்கார்கள். அவருக்கெல்லாம் இந்த நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்து, என் அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற என்று இந்த ஆண்டு பள்ளிக்கல்வித்துறைக்காக சுமார் 44,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தந்திருக்கிறோம். குறிப்பாக மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இளைஞர் மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அந்த அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு அழைத்து சென்று இன்றைக்கி கல்வி சுற்றுலாவை எங்கேயுமே இந்தியாவில் எங்கும் இல்லாத அளவுக்கு மாணவர்களை வெளிநாட்டுக்கு அழைத்து சென்று அவர்களுக்கெல்லாம் ஊக்கப்படுத்தி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கல்விக்காக அரசு நிறையா காரியங்களை செய்கிறது. அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவிகள் 6 முதல் 12 வகுப்பு படித்து உயர்கல்விக்கு சென்றால் புதுமை பெண் திட்டத்திலே சுமார் 4.5 லட்சம் பெண்கள் மாதம் 1000 ரூபாய் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த ஆண்டு முதல் தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தை தொடங்கி மாணவர்களுக்கும் 6 முதல் 12 வகுப்பு வரை அரசு பள்ளியிலே படித்து உயர்கல்விக்கு சென்றால் அதற்கும் 360 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அதையும் இன்றைக்கு அரசாங்கம் செய்திருக்கிறது. குறிப்பாக திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லாத வாக்குறுதி 1 முதல் 5 வகுப்பு படிக்கின்ற குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலாக கல்வி கண் திறந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். ஒரு சமயம் விருதுநகர் மாவட்டத்திலே அவர் சுற்றுப்பயணம் செய்கின்ற சமயத்திலே காரிலே செல்கின்ற சமயத்திலே மாணவர்கள் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்தார்கள். காரை நிறுத்தி சொல்லி இறங்கி அந்த மாணவர்களெல்லாம் அழைத்து ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை என்று சொன்ன சமயத்திலே நாங்கள் ஆடு மாடு மேய்த்தால் தான் சாப்பாடு, எங்கள் பெற்றோர்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டாம், மாடு மேயுங்கள் ஆடு மேயுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொன்ன சமயத்திலே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சென்னை கோட்டைக்கு சென்ற உடனே அதிகாரிகளை அழைத்து இனிமேல் தமிழகத்தில் இருக்கின்ற பள்ளிகளிலே மதிய உணவு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அதே மாதிரி கிராமப் பகுதியில் அனைத்திலும் பள்ளிக்கூடம் திறக்க வேண்டும், தொடக்க பள்ளிகள் திறக்க வேண்டும் என்று கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அதனால்தான் அவருடைய பிறந்தநாள் ஜூலை 5ஆம் தேதியை மாண்புமிகு 2006 தலைவர் கலைஞர் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜருக்கு சிறப்பு சேர்க்கின்ற விதத்திலே அவருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக ஆண்டுதோறும் அரசாங்கம் இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறது. எனவே கல்விக்காக கண் திறந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சத்துணவு கூடிய முட்டை வாரத்தில் 5 முறை வழங்கினார்கள். இன்றைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் 1 முதல் 5 வகுப்பு படிக்கின்ற குழந்தைகளுக்கு சுமார் 21 லட்சம் குழந்தைகள் அந்த பயன்பெறக்கூடிய வகையிலே காலை உணவு திட்டம் இந்தியாவில் எங்கேயுமே இல்லை, தமிழ்நாட்டில் தான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்படி அரசாங்கம் பள்ளிக்கு கல்வி வளர்ச்சிக்காக நிறைய காரியங்களை செய்கிறது. அதே மாதிரி நமது பகுதியிலே படிக்கின்ற மாணவர்கள் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்றால் வெளி மாவட்டங்களுக்கு தான் கடந்த காலங்களிலே சென்றார்கள். 2021 ஆட்சிக்கு வந்த உடனே முதலமைச்சரத்திலே சொல்லி அந்த ஆண்டு 2 கல்லூரிகள் நம்ம தொகுதிக்கு பெற்று தந்தோம். ஒன்று அம்பலிக்கிலே பள்ளி அருள்மிகு தண்டாயுமாடி திருக்கோயில் சார்பாக
பெண்கள் மட்டும் படிக்கின்ற கல்லூரி. அதற்கு சொந்த கட்டணம் கட்டுறதுக்காக முதலமைச்சர் அவர்கள் 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். விரைவிலே அந்த கட்டிடம் ஒட்டத்தில் அமைய இருக்கிறது என்பதையும் மாணவிகளுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மாணவர்களும் மாணவிகளும் படிக்கின்ற கல்லூரி கலிந்தியத்திலிருந்து பொருளூர் செல்கின்ற வழியிலே சுமார் அங்கே ஒரு 5 கோடி ரூபாயிலே கட்டணம் கட்டப்பட்டு ஆண்களும் பெண்களும் மாணவர்களும் அங்கே படித்துக் கொண்டிருக்கார்கள். அதே மாதிரி தொழிற்பயிற்சி நிலையம் இன்னைக்கு விருப்பாட்சியிலே 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு இன்னைக்கு ஐடிஐ அந்த வகுப்பும் அங்கே தொடங்கப்பட்டிருக்கிறது. தொழிற்பயிற்சி நிலையம் அங்கே பிட்டர், எலக்ட்ரீசியன், சர்வேயர், ஏசி மெக்கானிக் போன்ற வகுப்புகளை படிப்பதற்கும் இன்னைக்கு அங்கே விருப்பாட்சியில் தொடங்கப்பட்டிருக்கிறோம். சரி, படித்து முடிச்சுட்டா போட்டித் தேர்வுக்கு செல்லணும். வசதியானவர் வேணால் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் போகலாம். ஏழை எளிய மாணவர்கள் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் செல்ல முடியாது. அதுக்காக காலாஞ்சிபட்டியிலே கலைஞர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மையம் தொடங்கப்பட்டு கடந்த குரூப் 4 தேர்விலே சுமார் 10 பேர் அதில் தேர்ச்சி பெற்றிருக்கார்கள். குரூப் 2 தேர்விலே ஒரு 12 பேர் வெற்றி பெற்றிருக்கார்கள். அதைவிட சிறப்பு என்னவென்றால் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் போன்ற தேர்ச்சிக்கு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்துகின்ற தேர்வு சென்னையில் அண்ணா இன்ஸ்டியூட் அங்கே தான் இருக்குது. அடுத்ததாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இருந்தது. அதை முதலமைச்சர் அவர்கள் அதை மாற்றி ஒட்டத்திலே அந்த பயிற்சி மையத்தை நடத்த வேண்டும் என்று உத்தரவை வழங்கியிருக்கார் என்பதையும் மாணவ செல்வங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய அக்காமார்கள், அண்ணன்மார்கள் யாராக இருந்தாலும் அந்த பயிற்சி மையத்திலே படித்து பெரிய அரசாங்க பொறுப்புக்கு வருவதற்கு அதையும் பயிற்சி மையம் கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு திறன் வேண்டும் என்பதற்காக தொப்பப்பட்டியிலே 10 கோடி ரூபாயிலே விளையாட்டு மைதானம் உருவாக்கப்பட்டு வருகிறது. அதே மாதிரி நமது கேதையரும்பிலே அதே மாதிரி விளையாட்டு மைதானம் அமைப்பதற்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் அன்பு இளவல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆண்டு அங்கே விளையாட்டு மைதானம் அமைப்பதற்கு சுமார் 8 கோடி ரூபாய் நிதி வழங்கியிருக்கார் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டை ஊக்குவிக்கின்ற விதத்திலே விளையாட்டு மைதானங்கள், கல்லூரிகள், தொழிற்பயிற்சி நிலையம், போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மையம் நிறையா உங்களுக்காக நீங்கள் படித்து முடித்து பின்னாடி உயர்கல்விக்கு செல்கின்ற நேரத்திலே அந்த வசதியெல்லாம் இன்றைக்கு அரசாங்கத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு குறிப்பாக ஒரு எடுத்துக்காட்டம் என்று நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்து தன் படிப்பு கல்வியை தொடர முடியவில்லை. ஆரம்ப கல்வியை படிப்பை உயர் படிப்பை அதாவது பள்ளி படிப்பை படிக்க முடியாத சூழ்நிலை, பொருளாதாரம் இடம் கொடுக்கவில்லை. தினந்தோறும் செய்தித்தாள்களை ஒவ்வொரு வீட்டிலும் கொண்டு போய் போட்டு அதன் மூலமாக வருகின்ற வருமானத்தை வைத்துத்தான் பள்ளி படிப்பை முடித்து அதற்கு பின்பாக திருச்சி பொறியியல் கல்லூரியிலே தன் பொறியியல் படிப்பை முடித்து இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக பெரிய விஞ்ஞானியாக வந்தார். அவர் எந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தாலும் அவர் முக்கியத்துவம் கொடுப்பது மாணவர்கள் 100 பேர் இருந்தால் என்னை அழையுங்கள், நான் வருகிறேன் என்று சொல்லக்கூடிய அவர். அப்படிப்பட்ட ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இன்னைக்கு இந்தியாவினுடைய உயர்ந்த பதவியான முதல் குடிமகனாக இன்றைக்கு ஜனாதிபதியாக வந்திருக்கார் என்றால் அவருடைய உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை. எனவே மாணவர்கள் நீங்களும் வாழ்க்கையிலே விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, நம்பிக்கையோடு நீங்கள் நல்ல முறையிலே படிக்க வேண்டும், உயர வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பள்ளி பட்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி இன்னும் பல்வேறு சிறப்புகளையும் உயர்வுகளையும் பெற வேண்டும். அதற்கு எங்களால் முடிந்த உதவிகளை கண்டிப்பாக தம்பி பொன் கார்த்திகை அவர்களுக்கும் அவருடைய தாயார் அவர்களுக்கும் அந்த நிர்வாகத்திற்கும் நாங்கள் அரசாங்கத்தின் மூலமாக என்ன உதவிகள் வேண்டுமென்றாலும் அதை செய்வதற்கு காத்திருக்கிறோம் என்பதை தெரிவித்து இந்த போட்டியிலே கலந்து கொண்டு இன்றைக்கு நிறையா விளையாட்டு போட்டியிலே வெற்றி பெற்றிருப்பீர்கள். அதே மாதிரி நிறையா ஆக்டிவிட்டீஸ் நிறையா நடத்தியிருப்பாங்க. அந்த பேச்சு போட்டி, அதே மாதிரி நடன நிகழ்ச்சி நிறையா நடந்திருக்கு. அதில் வெற்றி பெற்றவர்களுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். I request our correspondent sir to honor our chief guest with a shawl and a memento.
Thank you, sir. Next, prize distribution. I request our Honorable Chief Guest to give away the prizes. Last year, 23-24 rank holders in 12th standard. Last year, 12th proficiency who got first, second and third marks in our school, shield donated by our management. First mark goes to S. Shubhasri, 490, 576 out of 600. Second mark goes to T. Dhanush Kumar, 571 out of 600. His father is receiving the prize. Third prize goes to Shri Archaya, 561 out of 600. Last year, 23-24 rank holders in 10th standard, 10th proficiency who got first, second and third marks in our school. First mark scored by S. Bharat, 489 out of 500. Second mark scored by M. Jyoti Praseed, 486 out of 500. Third mark scored by R. Sudhir, 481 out of 500. Butch Vidyashram CBSE Senior Secondary School. Last year 10th proficiency who got first, second and third marks in our school. First mark scored by V. Kevin Vijay, 469 out of 500. Second mark scored by S. Kaniyashri, 465 out of 500. Third mark scored by K. Sarita, 460 out of 500. Centum scorer in 12th standard, 23-24. Centum in mathematics, P. Varnika Devi. Centum in computer science, S. Kavyarasi. T. Kavan Kumar. A. Ritik Raj. S. Vasant Kumar. Centum in commerce, S. Shubhasri. Centum in accountancy, S. Shubhasri. Centum in economics, S. Shubhasri. Centum scorer in 10th standard in the year 23-24. Centum in social science, S. Bharat. It's time to honor our teachers. Mr. G. Suresh Raj, 12th mathematics. Mr. K. Ram Kumar, 12th computer science. Mrs. P. K. Pungudi, 12th standard accountancy. Mr. R. Aravind, 12th standard commerce. Mrs. P. K. Pungudi, 12th standard economics. Mrs. P. Karpahambar, 10th standard social science. Her daughter is receiving the prize. The overall championship of the year 24-25, the winner is Yellow House. Captains and vice captains are requested to receive the prizes. The winner is Yellow House. Runner is Greenhouse. Runner, Greenhouse.
I feel greatly honored to call Mr. V. Radhakrishnan, MSc MPhil, CTTI, retired Southern Railways, for donating 500 books to our library. His wife is receiving the prize. Thank you, ma'am. Thank you, sir. Next is the cultural events. Jonathan Shiv